இந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ்லேருந்து எஸ்டர் என்ற 9 வயசு சின்ன பொண்ணை வந்து தத்தெடுக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு 2 பசங்க இருக்குது, இருந்தாலும் இந்த பொண்ணையும் தத்தெடுக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்க மாட்டேன், இவளுக்கு எல்லா விஷயமுமே தெரியுது. அதனால சந்தேகமான ஹீரோயின் வந்து அந்த ஆர்ஃபனேஜோட சிஸ்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்களும் வந்து இவளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இவ சின்ன பொண்ணு மட்டும் கிடையாது, ரொம்ப மோசமானவ. இவ ரஷ்யால இருந்தா வந்திருக்கா, ஆனால் அங்கே கால் பண்ணி கேட்டால் கூட இவளை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் என்னால் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஒளிஞ்சிருந்து இவங்க பேசுன எல்லா விஷயத்தையும் கேட்டுருவா. இந்த சிஸ்டர் வந்து கார்ல வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் போது அவங்க காருக்கு முன்னாடி அவங்க தங்கச்சி தள்ளி விட்டுருவா. அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு சுத்தியில எடுத்து இவங்களை அடிச்சு கொண்டுடுவா. இங்க நடந்த விஷயத்த வேற சொன்னா உனக்கு கொண்டுடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி பயமுறுத்துவா. ஒரு நாள் ஹீரோயின் இல்லாத நேரத்துல ஹீரோ கிட்ட மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணுவா. அப்ப ஹீரோ வந்து அவளை பயங்கரமா திட்டி அனுப்பிடுவாரு. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு வந்து ரஷ்யால இருந்தே கால் வருது. அதுல இந்த பொண்ணு வந்து 9 வயசு பொண்ணு கிடையாது, 33 வயசு பொம்பளை. அது மட்டும் இல்லாம பயங்கரமான சைக்கோ, நிறைய கொலை பண்ணிருக்கா. அவகிட்ட ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த போனை வைக்கிறாரு.